ஊடக அன்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திருமலை, தொழிற்சங்க தலைவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் முத்தையன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்கராஜ், இன்னும் பல தொழிற்சங்க தலைவர்கள், முன்னணி தோழர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் இணைப்பு விழா நடைபெறுகிறது. நீண்ட நாட்களாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த சங்கங்களை இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்ட தோழர்கள் அனைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்புதான் நல்லது, ஒற்றுமைதான் நல்லது. கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்கள் ஒன்றுபட்டுதான் இந்தியாவை இடது பக்கம் மாற்ற வேண்டும். எனவே அந்த வகையில் நேற்று வரை வெவ்வேறு சங்கங்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றிணைகிறார்கள் என்பது பாடுபடுகிற பாட்டாளிகளின், தொழிலாளர்களின் ஒற்றுமையை காட்டுகிறது. இது வளர வேண்டும். தமிழ்நாட்டின் அனைத்து திசையிலும் இது உயர்ந்தோங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை, கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் 12,484 ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் என்பது அவர்களின் முதல் கோரிக்கை. அதே போன்று கிராம ஊராட்சி செயலருக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நீண்ட காலமாக அவர்கள் முன்மொழிகிறார்கள். இதை அரசு கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை இந்தியா முழுவதும் நடைபயண இயக்கத்தை நாங்கள் துவக்குகிறோம். மாற்றத்தை நோக்கி என்கிற முழக்கம். நாடு இதுவரை வந்த பாதை பல இடர்கள், இன்னல்களை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பாதையை அடைந்தாலும் அந்த வளர்ச்சி எளிய மக்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரவில்லை. ஒரு நீதியற்ற, சமநீதியற்ற வாழ்வியல் முறைதான் இந்தியாவில் நீடிக்கிறது. ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் இடைவெளி அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. உழைக்கிறவர்களின் கோரிக்கைகளை ஒன்றிய, மாநில அரசுகள் கடந்து செல்கிறது. எனவே நிலவுகிற இந்த முதலாளித்த சமூக அமைப்பிலிருந்து நாட்டை இடது பக்கம் திருப்புகிற மகத்தான முழக்கத்தை முன்மொழிந்தபடி 10 தினங்கள் இந்தியா முழுவதும் நாங்கள் பிரச்சார நடைபயணத்தை துவக்குகிறோம். செப்டம்பர் 1 டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி தலைநகரில் நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டில் தேசிய கொடியேற்றி இந்த நடைபயண இயக்கத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நண்பர்களே, என்னுடைய முதல் கோரிக்கை, படித்து முடித்து வேலை தேடி தருகிற நிறுவனங்களில் பதிந்திருக்கிறவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். வேலையில்லா கால நிவாரணம் அளிக்க வேண்டும். பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் புலம்பெயர்கிறார்கள். நாடு விட்டு நாடு வாழ்வுக்காக புலம்பெயர்கிறார்கள். மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்கிறார்கள். அவர்கள் உழைப்பாற்றல், திறன் வீணாகிறது. எனவே ஒன்றிய அரசு, மாநில அரசு வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு தற்சார்பு தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நமது கிராமங்களை சார்ந்திருக்கிற, மலைப்பகுதியை சார்ந்திருக்கிற, கடல் சார்ந்திருக்கிற எளிய உழைக்க மக்கள் வாழ்வாதாரங்களுடன் பின்னி பிணைந்திருக்கிற தற்சார்புக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேலையில்லா திண்டாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். ஒன்று. அதே போன்று கல்வி, மருத்துவம் அரசின் பொறுப்பு, அது தனியாரின் பொறுப்பு அல்ல. ஆனால் புற்றி செல்போல் ஆரம்ப கல்வி சாலைகள் துவங்கி உயர்கல்வி வரை காசு, பணம் என்று பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. இது தேசத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும். மருத்துவமோ அரசு மருத்துவமனை என்றால் அது ஏழைகளுக்கு என்று ஒதுக்கிவிட்டார்கள். உயிர் காக்க வேண்டும் என்று சொன்னால் அது தனியார் மருத்துவத்தால் தான் முடியும். ஏழைகள், எளிய மக்களுக்கு என்று அரசு மருத்துவமனையை ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் நமது அரசு மருத்துவமனைகள் தான் மகத்தான சேவை புரிந்தது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மட்டும் 1 லட்சம் கொரோனா நோயாளிகளை காப்பாற்றிருக்கிறது. அப்போலோ உட்பட பெரிய பெரிய மருத்துவமனைகள் இழுத்து பூட்டு போட்டு விட்டார்கள். அந்த கொரோனாவை கண்டு தனியார் மருத்துவ உலகம் அஞ்சியது. அந்த நேரத்தில் உயிரை பணைய வைத்த அரசு ஊழியர்கள் தான் 1 லட்சம் மக்களை காப்பாற்றினார். எனவே அரசு மருத்துவர்களால் முடியும், அரசு மருத்துவமனைகளால் முடியும், நமது அரசு பள்ளிகளால் முடியும். நீட் விலக்கு வேண்டும். நீட் படித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி உயரவில்லை. உலகத்தில் தலை சிறந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி எந்த நீட் பள்ளியில் படித்தார்? அப்துல் கலாம்
சாராபாய், விண்வெளி ஆய்வில் மகத்தான மேதைகள் எந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள்? எனவே இந்த கேள்வியை அரசை பார்த்து நாங்கள் எழுப்புகிறோம். எனவே மருத்துவமும் கல்வியும் அரசு சார்ந்து அரசை ஏற்க வேண்டும். இது சட்டம், அதை நாங்கள் முன்மொழிகிறோம். ரேஷன் பொருட்களின் அளவை குறைக்க கூடாது, எண்ணிக்கையை குறைக்க கூடாது. ஒன்றிய அரசு அளவை எண்ணிக்கையை குறைக்கிறது. மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ரேஷன் பொருட்களை அதிகப்படுத்த வேண்டும். FCI, CWC, சென்ட்ரல் வேரேஷன் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இங்க தானியங்கள் வீணாகிறது, உரிய பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் உடனுக்குடன் குறைந்த விலையில் நம்முடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அலைகுடி மக்கள், பழங்குடி மக்கள், தலித் மக்கள் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார். அதை தடுப்பதற்கு சட்டம் ஏற்ற வேண்டும். உழைக்கிற மக்கள் போராடி பெற்ற சட்ட தொகுப்பு சிதைக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றுவது மட்டுமல்ல, அந்த நோக்கத்தையே ஒன்றிய அரசு சிதைக்கிறது. எனவே வறுமை ஒழிப்பான மகத்தான அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது. அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மாநிலங்களின் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுக்கிறது. ஆளுநர்கள் முன் இரட்டை ஆட்சியை நிறுவுகிறது. நாடாளுமன்ற மறுவரையறை என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமல் எதிர்கட்சிகளை கேட்காமல் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதற்கு நாட்டின் பிரதமர் முனைகிறார். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் தான் குடும்ப கட்டுப்பாட்டில் முன்னணியில் இருந்தது. அதை தண்டிக்கிற விதமாக தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். வட மாநிலங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது திட்டமிட்ட அரசியல் சதி. எனவே இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் கூட்டியிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது. அது இந்தியா கூட்டணியில் அங்கம் பெறுகிறது. கட்சி அரசியலுக்கு அப்பால் இந்த நாடாளுமன்ற மறு வரையறைவில் தமிழ்நாடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதே போன்று மேகதாது காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பு அமலாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தண்ணீருக்காக இயங்குகிறது. அணை அங்கே கட்டப்படக்கூடாது, மறுபேச்சுக்கு அங்கே இடமில்லை. நீர் டெல்டா உயிர் மட்டுமல்ல, தமிழின் தொன்மை. எனவே எதன் பொருட்டும் காவிரியை தடுத்து நிறுத்தக்கூடாது. இதற்காகவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். புதிய அரசு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். நிதி போதவில்லை, கடன் பெற்றாக வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது. ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும். நீண்ட நெடுங்கால பிரச்சனைகளுக்கு ஒரு 2 மாதங்களில் தீர்வு என்பது சரியல்ல. பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். முந்தைய அரசு நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். பெயரை மாற்றுவது கூடாது. யார் ஆட்சியில் எத்தகைய பெயர், எத்தகைய நலத்திட்டங்கள் நடைபெற்றதோ அது தொடர்வது நல்லது. ஆனாலும் எதன் பொருட்டும் நலத்திட்டங்களை நிறுத்திவிடக்கூடாது, அது தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பங்கேற்கிறோம். அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் கட்சி அரசியலுக்கு அப்பால் நாடாளுமன்ற மறுவரையறை, அதே போன்று மேகதாது காவிரி பிரச்சனை தமிழ்நாடே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது, கேட்டுக்கொள்கிறது. சார், முதலீடுகளால் அதுல எங்களுக்கு ஒரு வேறுபட்ட கருத்து இருக்கு. நாடு கடந்த நிறுவனங்களின் முதலீடுகளால் தமிழ்நாடோ நாடோ முன்னேறி விடாது. இதுவரை நாடு பெற்ற முன்னேற்றம் என்பது நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய வல்லுநர்கள், நம்முடைய உழைப்பாளி மக்களால் உருவானது. நாடு கடந்த நிறுவனங்களில் மூலதனம் 100 ரூபாய் மூலதனம் போட்டால் லட்ச ரூபாயை அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். எனவே நாடு கடந்த நிறுவனங்களால் நாடு முன்னேறி விடாது. நமது தற்சார்பில் தான் நாடு முன்னேறும். நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய நுட்ப வல்லுநர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஐஐடியில படிச்சவங்க தான் ஐரோப்பால இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இங்கிருந்து மருத்துவர்கள் தான் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, ஐரோப்பாவில், அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு பயன்படுத்தினால் நாடு பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை அடையும். எங்களுக்கு
வெறும் மூலதன முதலீடுகளால் தேசம் முன்னேறிவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை. ஒரு வெள்ளை அறிக்கை தர சொல்லுங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார்கள். இயற்கையின் மீது சூறையாடல் நடத்துகிறது நாடு கடந்த நிறுவனங்கள். எனவே நம்முடைய தற்சார்பு, நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய தொழிலாளர்கள், இதெல்லாம் நாடு முன்னேறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களுக்கு நாடு கடந்த நிறுவனங்களை முதலீடுகளை ஈர்ப்பதிலே எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்கு. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்? யாருக்கு யாரும் புரிந்துணர்வு? நாடு கடந்த நிறுவனங்கள் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கினால் அங்க சங்க அமைப்பு உரிமை உண்டா? கொடிபிடிக்க முடியுமா? போராட முடியுமா? சாம்சங் நம்ம தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள். இது முதலாளிகளின் சலுகை அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஈர்க்கப்படுகிற முதலீடுகளை விட உள்ளூரில் தற்சார்புக்கு ஒதுக்கீடு நாம் செய்கிறோம் அல்லவா, அதில் தான் நாடு முன்னேறும். புரிச்சுக்கலாங்களா? நன்றி.